யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் நின்ற சீர் நெடுமாற நாயனார் பற்றி தான் காணவிருக்கின்றோம். மதுரை மீனாட்சி அம்மன் எழுந்தருளியிருக்கும் மதுரை மாநகரில் மன்னர் மரபில் பிறந்தவர் நெடுமாற நாயனார். சிறு வயதிலேயே சைவ சமயத்திலும் சிவபெருமான் மீதான பக்தியிலும் ஈடுபாட்டுடன் இருந்தார். தந்தை மரணமடைந்த பின்னர் அரச பதவி ஏறினார். வடநாட்டு அரசன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்த போது அவனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார். அவரின் வெற்றியை பாராட்டி அதற்கு பரிசாய் மங்கையர்க்கரசி என்ற அழகிய மங்கையை மணந்தார். அவளுக்கும் சிவபக்தி உண்டு. அவனே இந்த உலகை அருள்பாலிக்கின்றார் என்று நினைப்பவள். நெடுமாறனார் ஆட்சியில் சமணர்களின் ஆதிக்கம் அதிகரித்தது. மன்னரையும் சமண சமயத்திற்கு மாற்றினார்கள். அவரும் சமணத்தை பின்பற்ற ஆரம்பித்தார். சமணர்கள் சிவபெருமானையும் திருநீரையும் உத்ராட்சத்தையும் கேலி செய்தனர். இதனால் சைவ சமய பிரிவினர்களுக்கு இடையே அடிக்கடி தகராறு வந்தது. மங்கையர்க்கரசி தன் அரசவை அமைச்சரான குலச்சிறையாரை அழைத்தார். அவரும் சிவபக்தி கொண்டவர். தன் மன்னர் சமண சமயத்திற்கு மாறியது வேதனைப்படுத்தியது. அரசியாருக்கு கணவனின் மாற்றம் மிகவும் வருத்தத்தை கொடுத்தது. தன் மந்திரியிடம் இதை பற்றி பேசினார். சிவபெருமானிடம் முறையிட்டால்தான் இதற்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று நம்பினார். மங்கையர்க்கரசி இறைவனிடம் தன் கணவனை பற்றி மிகவும் வேதனையுடன் கூறி மறுபடி அவர் சைவத்திற்கு மாறும்படி செய்யுமாறு மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்டாள். இறைவன், அம்மணி, நீ துயரப்படாதே, மன்னனை நான் மாற்றுகிறேன் என்றார். அன்றிரவு நெடுமாறனாருக்கு முதுகு வலி ஏற்பட்டது. முதுகு மெல்ல வளைந்து கூன் விழுந்தது. அத்தோடு வயிற்று வலியும் ஏற்பட்டது. கடுமையான வலி. சமணர்கள் மன்னருக்கு ஏதேதோ ராஜ வைத்தியங்கள் பல செய்தும் வலி குறைந்த பாடில்லை. நகரின் எல்லையின் சிவமடத்தில் சைவ பெரியார் சம்பந்தர் தங்கியிருக்கிறார். அவரின் கைப்பட்டால் நோய் குணமாகும் என்று மந்திரி குலச்சிறையார் கூற அவரை அழைத்து வரும்படி அரசி கூறினாள். பூரண கும்ப மரியாதையோடு அவரை வரவேற்றனர். அரசியாரும் அரண்மனை அரசவை ஆட்களும். சம்பந்தர் பாலகனாயிருந்ததால் சமணர்கள் இந்த பிள்ளையா அரசரை குணப்படுத்தப் போகிறது என்று கேலி செய்தனர். பின்னர் தங்களோடு அனல்வாதம் புனல்வாதம் புரிந்துவிட்டு அரசரை நெருங்கட்டும் என சமணர்கள் தடுத்தனர். இரு வாதங்களிலும் சம்பந்தர் வெற்றி பெற்றார். பின்னர் அரசனை நெருங்கி தன் இடுப்பில் இருந்த திருநீரை எடுத்து சிவனாரை வணங்கி அதை அரசரின் உடலில் முழுக்க பூசச் செய்தார். வேதத்தில் உள்ளது நீரு என தொடங்கும் 11 பாடல்களை பாடி முடிக்கையில் அரசனின் நோய் தீர்ந்தது. பாலகன் என்றும் பாராமல் அவர் காலில் விழுந்து வணங்கினான் அரசன். சம்பந்தரால் சைவத்தின் சிறப்பையும் சிவபெருமானின் மகிமையையும் உணர்ந்தான். சிவ திருப்பணியை விடாமல் செய்தான். சமணர்களை நாட்டை விட்டு அகற்றினான். பெருமானுக்கு பல நற்காரியங்களை செய்ததால் கூன் விழுந்த உடம்பு சீராக நிமிர்ந்தது. இத்தகைய செயலால் தான் அவருக்கு நின்ற சீர் நெடுமாற நாயனார் என்ற பெயரும் ஏற்பட்டது. சிவதொண்டு செய்தவாறிருக்கும் போது அவர் இவ்வுலகை விட்டு சிவனார் வாழும் கைலாயத்தை அடைந்து அங்கு சிவகணங்களோடு சிறப்பாய் வாழ்ந்தார். திருச்சிற்றம்பலம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.